வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. வாழ்க்கையில் சில தருணங்கள் சாதாரணம் போலதான் தெரியும். ஆனால் அதன் பின்னால் பார்க்கும் பொழுதுதான் புரியும் அந்த நொடியே வாழ்க்கை திரும்பிய தருணம் என்று. என் இன்றைய தரிசனம் உனக்கு நல்ல நேரத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் என்பது என் வாக்கு. இன்று நீ இந்த தரிசனத்தை பார்த்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு மறைமுக கதவு திறக்கப்படுகிறது. ஏனென்றால் நல்ல நேரம் என்று திடீரென வருவது அல்ல, நீண்ட காலம் காத்திருந்த ஆன்மாவின் அழைப்புக்கு இறைவன் கொடுக்கிற பதில். அப்படி நீ நீண்ட காலமாக காத்திருந்தாய், அதனால் உன் அழைப்புக்கு என் பதில் இன்று வந்து விட்டது. நல்ல நேரம் ஆரம்பிக்கும் முன் வாழ்க்கை ஒரு சோதனை காலத்தை தந்தது. சில நாட்கள் எதுவுமே சரியாக உன் வாழ்க்கையில் போகவில்லை அல்லவா? முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்காமல் போனது அல்லவா? நம்பியவர்கள் உன்னை விட்டு விலகி இருக்கிறார்கள். உள்ளுக்குள் ஒரு கேள்வி எழும், எப்பொழுது நல்ல நேரத்தின் கதவை திறப்பாய் இறைவா என்று. அந்த கேள்விக்கான விடையோடு தான் கதவை திறந்து வந்து நிற்கிறேன். மழை வந்ததும் விதை மரமாக மாறும், அதுபோல துன்பத்தில் தள்ளப்பட்ட பிறகுதான் அதிர்ஷ்டம் ஒருவனை உயர்த்த ஆரம்பிக்கும். அப்படிதான் இந்த அதிர்ஷ்ட கதவை உன் வாழ்க்கையில் இன்று நான் என் கரங்களால் திறந்து நிற்கிறேன். வாழ்க்கை ஒரு பெரிய நதி போல. சில நேரம் பாறைகளில் மோதும். அந்த மோதல்தான் நதியை வேகமாக முன்னேற்றும். அதுபோலதான் ஒரு மனிதன் துன்பத்தை சந்திக்கும் பொழுது அவன் உள்ளே ஒரு புதிய சக்தி உருவாகிறது. முன்பு இல்லாத அளவுக்கு அமைதியாகவும் ஆழமாகவும் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அந்த மாற்றம்தான் உன்னிடத்தில் இந்த அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் இழுத்து வந்திருக்கிறது. யாருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்? சாதாரணமாக எல்லோருக்கும் கிடைத்து விடாதல்லவா? எல்லோருக்கும் வராது, ஆனால் ஒரு சிலருக்கு வந்து சேரும். மனதில் பொறாமை இல்லாதவர்களுக்கும், மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கும் எண்ணத்தை கொண்டிருக்காதவர்களுக்கும், கஷ்டம் வந்தாலும் இறைவன் இருக்கிறான் காப்பாற்றி கை கொடுக்க என்று நம்பியவர்களுக்கும், இறைவனை மறக்காமல் மனதில் கொண்டு வழிபடுபவர்களுக்கும், இந்த உலகத்தில் அதிர்ஷ்டம் என்பது பணம் மட்டும் அல்ல என்று நினைப்பவர்களுக்கும் கிடைப்பதுதான் பேரதிர்ஷ்டம். ஒரு நல்ல குடும்பம் கிடைப்பது அதிர்ஷ்டம், ஒரு உண்மையான நண்பர் கிடைப்பது அதிர்ஷ்டம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பது அதிர்ஷ்டம். இப்படி இறைவன் தருகின்ற அந்த அமைதியான ஆசீர்வாதம் இன்று உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது. பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். நல்ல நேரம் வந்ததும் உடனே பெருமை கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் அதிர்ஷ்டம் மெதுவாக விலகுகிறது. ஒரு மரம் பழம் கொடுத்தாலும் தலை குனிந்து நிற்கும். அதுபோலதான் நல்ல நேரம் வந்த பொழுது மனிதன் தாழ்மையாக இருக்க வேண்டும், நன்றி சொல்ல தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அதிர்ஷ்டம் நீண்ட காலம் தங்கியிருக்கும். கிடைத்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நன்றி சொல்லும் மனிதனை இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டான். நம்பிக்கை வைத்த மனிதனை பிரபஞ்சம் எப்பொழுதும் வழிநடத்தும். நல்ல செயல்களை செய்யும் மனிதனிடம் அதிர்ஷ்டம் தங்கி இருக்கும். இறைவனை நெருங்குவது பெரிய யாகங்கள் செய்வதால் அல்ல, மிகவும் எளிதுதான். மனதில் நேர்மை இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இருக்க வேண்டும், பொய்யை தவிர்த்து வாழ வேண்டும், நம்பிக்கையை விடாமல் இருக்க வேண்டும். இப்படி வாழும் மனிதன்தான் அவன் அறியாமலேயே இறைவனுக்கு அருகில் வாழ்பவன். அப்படிதான் நீ என் அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நேர்மை இருக்கிறது உன்னிடத்தில், உதவி மனப்பான்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. வேறென்ன வேண்டும் நான் உன் அருகில் இருக்க? அதனால்தான் நல்ல நேரத்தை, பேரதிர்ஷ்டத்தை இன்று உனக்கு கொடுத்திருக்கிறேன். பிரபஞ்சம் எப்பொழுதும் பேசுவதில்லை, ஆனால் அது அறிகுறிகளை காட்டும். ஒரு நாள் எதிர்பாராத சந்திப்பை அது தரும். ஒரு நாள் திடீரென்று புதிய வாய்ப்பை திறக்கும். நல்ல செய்தி உன்னை வந்து ஆச்சரியப்படுத்தும். சிறிய நிகழ்வு போல தெரியும், ஆனால் அது பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அப்பொழுதுதான் உணர்வாய் இந்த எல்லாமே இறைவனின் ஏற்பாடுதான் என்று. அந்த உணர்வில் இறைவன் வாழ்கிறான். என் இன்றைய தரிசனம் அப்படி உன் வாழ்க்கையில் நல்ல நேரத்தை தொடங்கியது. நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் மெதுமெதுவாக விலகிவிடும். நீ நடந்த பாதை வீணாகவில்லை, அது நம்பிக்கையின் பாதை. அந்த பாதை தான் உன் வாழ்க்கையில் புதிய ஒளியை உதிக்க செய்திருக்கிறது.
அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து விட்டது. மனதார பதிவிடு முருகா, என் வாழ்க்கையை நீயே நடத்து என்று. இனிமேல் எல்லா ஆச்சரியங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கிறது. இந்த முருகனின் அருளால் நீ நலமாக வாழ்வாய். வெற்றி நிச்சயம்.